உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய அகங்காரத்தை எல்லாம் கொண்டு போய் வெளியில வச்சுங்க. உங்க கணவன் மனைவி கடையில முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. நம்மளை சுத்தி இத்தனை கடங்காரன் இருக்கிறானே, உனக்குலாம் என்ன பதில் சொல்ல போறோம்? அன்னைக்கு கூட எங்களை தேடி உதவின்னு வந்தவங்கள நாங்கள் விட்டுறல. கொரோனா டயத்தில் ஒரு மளிகை கடையவே காலி பண்ணி தவறாயம்பலத்துக்காக கொடுத்தோம். இன்னைக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் சாமி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. நான் வந்து சம்பாதிக்கிறேன், கொடுக்குறேன், அது ஒன்றும் பெரிய விஷயமாவே எனக்கு படல. ஆனால் நான் மளிகை கடையில் கஷ்டப்பட்ட காலத்தில் நீங்கள் அன்னைக்கு நான் தானம் கொடுக்கும்போது என் மனைவி என்னை தடுக்கவில்லை அப்படிங்கிறதான். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருமே என்னுடைய குடும்பம் தான். அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 25/12/2025 என்னுடைய துணைவியார் திவ்யா அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் நாளில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், உங்களோட ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 25/12 அன்னைக்கு நான் வந்து ராஞ்சியில் இருப்பேன். ஸோ அதனால நேரில் இருந்து திவ்யாவுக்கு இந்த முறை பிறந்த நாள் கொண்டாட முடியல. பட் இருந்தாலும் என்னோட தொடர்ந்து பயணிக்கிற ஒரு ஆன்மாவாக கோமடத்தை சிறப்பாக பார்த்துக்கிட்டு என்னோட பல வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் நம்மை தூக்கி பிடிப்பதும் எல்லோரும் நம்மை தாங்குவதும் இயல்பாக எல்லா மனிதர்களுக்குமே நடக்கும். எல்லா வெற்றியாளர்கள் பின்னாடியும் யாராவது இருப்பாங்க. ஒரு மனிதன் வந்து சினிமா துறையில் வெற்றி பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், ஜெயிச்ச ஹீரோ ஆயிட்டான்னா அவனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதும் 10 பேர் கூட இருக்கிறதும். ஆனால் அந்த வெற்றி பெற வரைக்கும் அவன் போராடுறான் இல்லையா, அந்த போராடும் போது அவன் கூட இருந்து நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உறவு ஒண்ணு வேணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு வேணா சொல்லலாம், சாமி எனக்கு அன்னைக்கே தெரியும் அவர் ஜெயிச்சிருவாரு, எனக்கு அப்பவே தெரியும் இவன் நல்லா படிச்சிருவான், எனக்கு அப்பவே தெரியும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருதெல்லாம் நம்ம யாரு வேணாலும் இதை சொல்லலாம், கணிக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன வேண்டுமானாலும் காரணம் சொல்லலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் இருக்குல்ல. யாருமே இங்க வந்து வேறு எளிதாக வெற்றி பெற முடிவதில்லை. ஒவ்வொருவருமே தன்னுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல பேரை தோல்வி துரத்தி கொண்டு போய் வெற்றியில் தான் விடுகிறது. அதனால நம்ம இந்த வெற்றியை நோக்கி ஓடும்போது நம்ம கூட இருக்கிற நபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மனைவியாக இருந்து விட்டால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாரும் மனைவியிடம் எவ்வளவு அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு அன்பாக இருங்க, எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விட்டு கொடுங்க. உங்கள் கணவன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஒவ்வொரு மனைவியும் போராடுங்க. உறவுகளுக்குள்ள தோத்து போறது ஒன்றும் பெரிய அவமானம்லாம் கிடையாது. உறவுகளுக்குள்ள விட்டு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய அகங்காரத்தை எல்லாம் கொண்டு போய் வெளியில வச்சுங்க. உங்க கணவன் மனைவி கடையில முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. உங்க கணவன் வெற்றி பெற போராடுறாரா, அதுக்கு உங்களால என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க. எனக்குலாம் வந்து திவ்யா வந்து மென்டலா ஏகப்பட்ட இடத்துல வந்து அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஃபீல் பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் நான் வந்து நம்ம ஜெயிச்சிருவோமா மாட்டோமா, என்ன துறையில போறோம், நம்மளை சுத்தி இத்தனை கடங்காரன் இருக்கிறானே உனக்குலாம் என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் துணையா இருந்து நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உங்களால முடியும், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க அதை கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யுங்க, நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல போய் தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு வந்து நான் ஜோடம் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது போய் மளிகை கடையை பாக்குற வேலையை பாரு, அங்க இருக்கிற பிரச்சனையில இருக்கிறவனையே சமாளிக்க முடியல, போய் ஜோசியம் கத்துக்கிட்டு அதுல வந்து பெரிய ஆளாக போறாரா. ஏற்கனவே எங்க பல பேர் ஜோசியம் பார்த்து இப்ப என்ன கழிச்சுட்டா, நீ போட்டு எங்க பூசா வந்து என்ன கழிச்ச போன்னு கேட்டிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், எடுத்து ஏற கட்டிட்டு கம்முன்னு போய் மீண்டும் மளிகை கடையே நடத்தி இருப்பேன். இல்ல அவ்வளவு போராடும் போது உன்னாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன், நான் வந்து அப்படி வாழணும்னு நினைச்சேன், இப்படி வாழணும்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒரு நாள் கூட என்கிட்ட அவங்க சொன்னதே கிடையாது. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம்ங்கிறது நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போராடுறோம், நம்ம சேர்ந்து தான் அதில் ஜெயிக்க போறோம், நம்ம வந்து ஏதோ கஷ்டப்படுறோம், இறைவன் வந்து நம்மள ஏதோ ரொம்ப சிரமப்படுத்துறான், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போறோம் எல்லா விஷயத்துலையும். அதாவது மளிகை கடையில் வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு காலையில் காய் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது கூப்பிட்டு பணம் கேட்டு வாங்கி கொடுத்து நீங்க வந்து அதை பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மகிழ்ச்சியா ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து எப்படியா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறும், இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆகும், இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா ஆரம்பிப்போம். அதே போல பெரிய துன்பங்கள்லாம் வரும்பொழுது 2 பேரும் உட்காந்து வச்சுப்போம், பரவாயில்ல இதை போன துன்பத்தோட இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம். நிறைய பேர் எங்களை அவமானப்படுத்தும் போது, எங்க காது போடவே பேசும்போது, இவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க, இவங்களெல்லாம் ஏதோ கூப்பிட்டா வந்துடணுமா அப்படின்னு ஒரு சில உறவுகள்லாம்
எங்க காது போட பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என் மனைவி கேட்டுட்டு சரி ஓகே நம்ம கணவர் அனுப்பிச்சாருன்னு வந்திருக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து இதுல காயப்படுத்தியிருக்காங்க. அதுல யார் யார் என்ன நம்ம லிஸ்ட் போட வேணாம். ஆனா அது எல்லாமே என்னுடைய ஆறாத வடுவாக என் மனதுல அப்படியே இருக்கிறது. இதுல வந்து ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லை, இவனை நம்பியா 2வது குழந்தை பெற்றுக்கு போற அப்படின்னு சொல்லி என்னுடைய நெருங்கிய உறவு ஒன்று என் மனைவியிடம் கேட்டிருக்கிறாங்க. அதையும் வந்து என்கிட்ட வந்து சொன்னா இப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. பரவாயில்ல விடுமா பாத்துக்கலாம், கடவுள் இருக்கார் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட எங்களை தேடி உதவின்னு வந்தவங்கள நாங்க விட்டுறல. கொரோனா டயத்துல ஒரு மளிகை கடையவே காலி பண்ணி தவறாயம்பலத்துக்காக கொடுத்தோம். அன்னைக்கு கூட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கல. இத்தனை கஷ்டத்துல இருக்கிறோம், யாராவது வந்து கடன் கேட்டா எடுத்து எடுத்து நீட்டுறோம். நம்மளே கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில மளிகை கடை இருக்கிறோம். அன்னைக்கும் வந்து யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க நம்ம வீட்டுல இந்த மாதிரி யாராவது உறவுகள் வந்துருவாங்க, அவங்க கையில காசு இருக்காது, ஏற்கனவே நம்ம கடையில பாக்கி வச்சுப்பாங்க. அதுல வந்து ஏதாவது போண்டா மாவு கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, பாலக்காய் கொடுங்க, அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. வரும்போது நான் அவங்களை வந்து சங்கடப்படுத்தவே மாட்டேன். நீங்க வந்து யாருக்கிட்டையும் நான் கடிஞ்சு எப்ப பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் மளிகை கடையில கேட்டதே இல்லை. வந்து கேட்பாங்க திவ்யா என்கிட்ட, ஏங்க இப்படி திரும்ப மீண்டும் மீண்டும் கடன் கொடுக்குறீங்க, ஏற்கனவே நம்மளே இங்க கடன் கட்ட முடியாம இருக்கோம். ஏன்னா மளிகை கடையில வித்தா ₹1,00,000 லாபம் கிடைக்காது. 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வித்தீங்கன்னா 50 பைசா கிடைக்கும், அவ்வளவுதான். 10 பிஸ்கட் வித்தா தான் 5 ரூபா கிடைக்கும். நம்ம ஒரு கடனா கொடுத்தா அதுலயே 20 பிஸ்கட்டோட லாபம் அதுலயே போயிடும். இதெல்லாம் வந்து மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்னைக்கும் நான் சொன்ன ஒரே விஷயம், நம்ம செய்யற நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் திவ்யா. இறைவன் ஒரு நாளைக்கு நம்மளை காப்பாத்தும் நினைச்சான்னா அவன் காப்பாத்தட்டும், அவன் நினைக்கலன்னா நம்மளை காப்பாற்ற வேண்டாம், பாத்துக்கலாம். அப்படியே நம்மளை கை விட்டுற போறான், கும்பிட்ற சாமி நம்மளை அப்படியே விட்டுற போகுது அப்படிங்கிற நம்பிக்கை, மீண்டும் 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 நம்பிக்கை. நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்ன போதும் சரி, நான் போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேதும் சரி, நான் வந்து முதல்ல ஒரு முக்கியமான நபருக்கு ஜாதகம் பார்க்க போறேன். அதுல வந்து திவ்யாட்ட சொல்றேன், இந்த மாதிரி செல்வராஜ் ஐயா கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு வந்து ஜாதகம் பார்க்க போறேன், போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு. அன்னைக்கு என் மனைவி ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அவளுக்கு செல்வராஜ் ஐயா யாருன்னு தெரியாது, எனக்கே பெருசா அவரோட வந்து அனுபவம் இல்லை. அவர் வந்து திமுக இருக்கார், ஒரு மாவட்ட செயலாளர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் மற்றபடி அவரோட கேரக்டர் என்ன நமக்கு தெரியாது. நம்மளை கூப்பிட்டுருக்காங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னா, இங்க பாருங்க நமக்கு வந்து நீங்க செய்யற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, எப்பவும் போலவே இருங்க, நல்லதோ கேட்டதோ உங்களுக்கு என்ன அந்த இடத்துல வருதோ அதை சொல்லிட்டு வந்துருங்க, மீதியெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அவ்வளவுதான். போனோம் சொன்னோம், எனக்கு என்ன தோணுதோ சொன்னோம். இன்னை வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் எத்தனையோ ஊர்களுக்கு போறேன், திருப்பூர்ல 3 நாள் தான் இருக்கேன், ஊர் ஊரா சுத்துறேன். ஆனா இன்னைக்கும் சங்கடப்படாம நீங்க வந்து நான் போனே பண்றேன்னா கூட, இப்போ மலேசியா போனாலும் 10 நாளைக்கு தொடர்ந்து போனே கூட பண்ண மாட்டேன், தொடர்ந்து பிஸியாவே இருக்கும். ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபோன் பண்ணி பேசுவேன், அதோட சரி. அப்படி நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணலனாலும், சாப்பிட்டியான்னு கேட்டாலும் கேட்கலனாலும், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தாண்டி இங்க வந்து ஆபீஸ் வந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அதே போல என்னுடைய தாயார், நான் எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கேன் அப்படின்னா என் மனைவி வந்து என் தாயாரை சிறப்பாக பார்த்து கொள்றதா. ஒவ்வொரு இடத்துலையும் நான் இருந்து என்ன செய்யணுமோ அதை வந்து அவங்களே செஞ்சிடறாங்க. ஸோ அதனால என்னன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸட்ரா மரியாதை எனக்கு, இன்னும் ஏதாவது சிறப்பாக அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஏன் போய் உங்க அம்மாவுக்கு செய்யணும், நான் ஏன் உங்க அம்மாவுக்கு மாத்திரம் வாங்கி கொடுக்கணும், நான் ஏன் உங்க அம்மா வாசல் கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் கேட்காம எங்க அம்மா ஏதாவது உடல்நிலை சரியில்லைனா உடனே ஓடி போய் பக்கத்துல இருந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செய்து இன்னைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறா. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் போதாதா? அதை தாண்டி எங்க அக்காவுக்கும் என் மனைவிக்கு ஏதாவது சங்கடம் வந்துட்டா கூட 2 நாள்ல இவங்களே ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க, திவ்யாவே ஃபோன் பண்ணி பேசிடுவா, எங்க அக்காவும் கூப்பிட்டு பேசிடுவாங்க. எங்களுக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸே கிடையாது. எல்லா உறவுகளுக்குள்ளும் சண்டை வரும், மன கஷ்டம் வரும், எல்லா உறவுகளுக்குள்ளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும். அப்படியெல்லாம் வரும்போது கூட இது நம்ம உறவு, நம்ம குடும்பம், நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து தன்னுடைய குடும்பமாக இதை நினைத்து, என்னுடைய சகோதரியா இருக்கட்டும், அவங்க கணவராக இருக்கட்டும், அவங்க பசங்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு வந்த மருமகள்களா இருக்கட்டும், எல்லாரையும் அனுசரிச்சு எந்த இடத்துலையும் வந்து எதை என்கிட்ட சொல்லணும், எதை என்கிட்ட சொல்லக்கூடாது. அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாப்புல, சில விஷயம் சொல்லவே மாட்டாப்புல. காலம் கடந்து அது வந்து என்கிட்ட வரும். அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க, நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நெருங்கிய உறவுகள் கூட ஏதாவது இந்த உறவு ரொம்ப தேவை இல்லை, அவங்க தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா கூட அதை உடனே வந்து உங்க அக்கா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லாமா வேண்டாமா அப்படின்லாம் வந்து ஒரு நாள் என்ன டென்ஷன் பண்ணதே கிடையாது. இன்னைக்கும் நான் எவ்வளவோ உதவி பண்றேன், நீங்க என்ன சொந்த வீடு கட்டல அப்படின்னு என்ன கேட்கல, நீங்க எனக்கு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கல. நான் பண்ற அத்தனை தான தர்மங்களுக்கும் என் மனைவி என்னோடு இன்னைக்கும் உடனே இருக்காங்க. அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது இன்னைக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் சாமி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. நான் வந்து சம்பாதிக்கிறேன் கொடுக்குறேன், அது ஒன்றும் பெரிய விஷயமாவே எனக்கு படல. ஆனா நான் மளிகை கடையில் கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க அன்னைக்கு நான் தானம் கொடுக்கும் போது என் மனைவி என்னை தடுக்கவில்லை அப்படிங்கிறதா. அதுக்காக நான் வந்து வந்தது எல்லாத்தையும் வாரியும் வழங்கி இல்லை, என்னால முடிஞ்சது அன்னைக்கு ஏதோ நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். காலத்தினால் செய்த உதவி சிறிதேனும் ஞானத்தில் மாலை பெரியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். அதனால அன்னைக்கு ஏதோ நான் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு
இவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என் கூட ஒன்றாக மளிகை கடையில் கஷ்டப்பட்டு பால் கறந்து, அவளுக்கு மாடுனா என்னன்னே தெரியாது, ஆனா பால் கறக்க கத்துக்கிட்டு 13 மாட்டுல பால் கறந்து வச்சு அந்த பாலை கொண்டு போய் நான் வித்துட்டு வந்து நம்ம கோழி பண்ண வச்சிருந்தோம். அத்தனை கோழிகளுக்கு தீவனம் போட்டு நீங்க ஒரே நேரத்தில் மளிகை கடை, பால் பண்ண, கோழி பண்ண, இது அத்தனையும் நாங்க பார்த்து உழைத்து 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 அந்த உழைப்புக்கு இறைவன் எங்களுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த வெற்றியும் இந்த வளர்ச்சியும். ரிஷபானந்தன் ஒருத்தன் எங்கிருந்தோ வந்துடல, இங்கே வானத்துல இருந்து குதிச்சர்ல, திடீர்னு ஒரு புகழுக்கெல்லாம் வந்துடல. ஆனா அந்த உழைப்பு ரொம்ப கடுமையானது. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சா இரவு 11 மணி வரைக்கும் நாங்க வந்து உழைச்சிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் தொடர்ந்து தோல்வியில் தோன்று நான் போராடி இருக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் என்னுடைய குருநாதர் மூலியமாக எனக்கு வெற்றி கிடைத்தது. ஒரு நாள் என் குருநாதர் என் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறார். அங்க வந்து உட்கார்ந்துருக்கார். திவ்யா வந்து ரசம், அன்னைக்கு வந்து அவர் ரசம் வேணும்னு கேட்டிருந்தார். அன்னைக்கு வந்து சாதம், ரசம், கொத்தவரங்காய் பொரியல், அவரைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த ஊர் அவரைக்கான்னு சொல்லுவோம், நீளமாக இருக்கும், சீனி அவரைக்காய் அதை சொல்லுவாங்க இந்த பக்கம், நாங்கள் ஊர் அவரைக்கான்னு சொல்லுவோம். அதில் பொரியல் பண்ணி எப்போவுமே நமக்கு பிடிச்சதானே நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அவர் வந்து என்னமோ தெரியல, அவருக்கும் சாம்பார் பிடிக்காது, எனக்கும் சாம்பார் பிடிக்காது. அது அவர் கூட இருந்ததுனால எனக்கு அப்படி மாறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் அந்த காயிலேயே சாப்பிடுவார், காயவே படைஞ்சு காயிலேயே சாப்பிடுவார். அன்னைக்கு வந்து அவர் காயிலேயே சாப்பிட்டுக்கிட்டு சொல்றாரு, இங்க பார் உன்னோட பொக்கிஷம் இங்க நிக்குது, பத்திரமா பார்த்துக்கணும் என்ன அப்படிங்கிறார். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடிலாம் திவ்யா கூட நிறைய சண்டை போடுவேன். திவ்யா 2-3 முறை அடிச்சிருக்கிறேன். நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தா டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு கை வச்சிருவேன். ஏதாவது நான் வேலை செய்யலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆவேன். நான் சாதாரணப்பட்ட டென்ஷன் பார்ட்டி எல்லாம் கிடையாது. என் குருநாதர் வந்து அன்னைக்கு என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு இரவு வந்து என்னோட வீட்டில் தங்குறார். அன்னைக்கு வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இங்க பார் இது வந்து உன்னோட பொக்கிஷம், இந்த புள்ள நல்லா இருக்க நீ ரொம்ப நல்லா இருப்ப, சந்தோஷமா வச்சுக்கடா, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இதற்கு முன்பாக இருந்த தென்னரசுக்கும் தென்னரசுக்கு பின்பாக வந்த ரிஷபானந்தனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தென்னரசு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் ஈகோ பார்ப்பான், நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும், நிறைய அடிப்பட்ட வலி சோகங்கள் இருக்கும். ரிஷபானந்தனுக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு வந்து இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, எல்லோரும் சமம், எனக்கு உறவுகளும் இல்லை, பகைவர்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு வந்து நான் தருமபுரி வாங்க அப்படின்னு வீடியோ போடுறேன், 500 பேர் வரீங்க. திருப்பூர் வாங்கன்னு வீடியோ போடுறேன், 1000 பேர் வரீங்க. தஞ்சாவூர் வாங்கன்னு வீடியோ போடுறேன், மாவட்ட வேலைப்பர் வாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன், 2000 பேர் வந்தீங்க. நாம வந்து இவர்களெல்லாம் என்னுடைய உறவுகளாக நான் பார்க்கிறேன். நீங்க தான் என்னோட சொந்தம். ஸோ நாங்கள் எல்லாரும் உங்களோட இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் உறவுகளோடு, என் குடும்பத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருமே என்னுடைய குடும்பம் தான். என்னோட அன்பு செலுத்தக்கூடிய நீங்கள் தான் என்னுடைய சகோதரன், சகோதரி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, மாமன், மச்சனன் எல்லாருமே நீங்க தான். உங்களோடு நான் பயணிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் டயர்டாக ஓடிக்கிட்டே இருக்கேன். 24/7 இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஓடுறதுல எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, என்னை நம்பி வருவோர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்னைக்கும் கோமடத்துக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நைட்டு 11 மணிக்கெல்லாம் கோமடத்துக்கு ஃபோன் பண்றவங்க இருக்காங்க. காலையில 6 மணிக்கு கோமடத்துக்கு ஃபோன் பண்றவங்க இருக்காங்க. எதுவுமே சொல்லாம கோமடத்துக்கு வந்துட்டு இப்பவே எனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ டென்ஷன் ஆபீஸ்லயும் இருக்கு. அதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க, ஆபீஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. திவ்யாவுக்கு எவ்வளவோ ஃபோன் வரும். அவ்வளவையும் கனிவாக எதிர்கொண்டு எனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நான் ஜாதகம் பார்ப்பது மட்டுமே, அன்பர்களிடம் பேசுவது மட்டுமே என்னுடைய வாடிக்கையாக நான் வைத்திருக்கிறேன். எனக்கு எந்த டென்ஷனும் கொண்டு வராம கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அலுவலகமும் சரி, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, இறைவன் வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்க வந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே ஒவ்வொருத்தருமே இறைவன் எனக்கு பார்த்து 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 அனுப்பி வைக்கிறான். எனக்கு யார் தேவையோ அவங்களை அனுப்பி வைக்கிறான். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா இடையில கூட ரஜினிகாந்த் ஒரு இடத்துல பேசியிருப்பார், மனைவியிடம் தோற்று போனவன் வேறு யாரிடமும் தோற்று போவது இல்லை. நீங்க மனைவிட்ட வீம்பு பிடிச்சீங்கன்னா வெற்றி பெற போதெல்லாம் இல்லை. முதல்ல கணவன் மனைவிக்குள்ள நீ கொன்ற விஷயத்தை எரிஞ்சிருக்கு. அது தேவையில்லாத சப்ஜெக்ட். அங்க என்ன பெரிய நீங்க பெரிய ராஜா, அவங்க பெரிய, நீங்க என்ன பெரிய ராணி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சாலும் சேர்ந்தா ஜெயிக்க போறீங்க, தோத்தாலும் சேர்ந்து தான் தோக்க போறீங்க, அவ்வளவுதான். இதுல அன்னைக்கு வந்து நான் எக்ஸல்ல போகும்போது என் மனைவி என்னோட எக்ஸல்ல பின்னாடி உட்காந்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் BMW போகும்போது அவங்க என் பின்னாடி அவங்க BMW உட்காந்துட்டு வரும். இப்ப நான் எக்ஸல்ல போகும்போது அவங்க BMW போய், இன்னைக்கு நான் BMW போகும்போது அவங்க என்ன எக்ஸல்ல வர்றாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து வெற்றி பெற்றாலும் சரி, நீங்க வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களையும் பாருங்கள், அவர்கள் பின்னால் அவர்கள் கணவனோ அல்லது மனைவியோ நிச்சயம் இருந்திருப்பார்கள். வேறு உறவுகள் பின்னால் இருப்பது அப்படிங்கிறது இயற்கை கொடுக்கிற ஒரு வரம் தான். ஆனா மாபெரும் வரம் அப்படின்னா கணவனோ மனைவியோ உங்கள் பின்னால் நின்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதா. இந்த பிறவியே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் வந்தோம். அந்த மகிழ்ச்சியா இருக்கிறத சந்தோஷமா வாழ்ந்துட்டு சந்தோஷமா செத்து போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ 1000 உறவுகள்
உறவுகள் வரலாம் போகலாம், ஆனால் உங்களுடைய குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னென்னு வந்து கேட்கும். உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும். உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, அதனால் உங்கள் உறவுகள் பிரிந்து போகுதா? எம்எல்ஏ நிறைய தவறுகள்லாம் இருந்திருக்கலாம். என்னுடைய குடும்ப உறவுகள் பல பேர் வந்து என்னை பற்றி எங்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டதுக்கு, என்னை பற்றி பிறரிடம் பேசுனதுக்கு நம்ம போட்ட ஆட்டமெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு காலத்தில் நம்மளும் சும்மாலாம் கிடையாது, நிறைய ஆட்டம் போட்டிருக்கோம் ஆகா ஓகோன்னு. ஸோ அதெல்லாம் கூட காரணமாக இருந்திருக்கு. அதனால தன்னைத்தானே நீங்கள் வந்து சோதனை செய்து கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்காக போராடி கொண்டிருந்தால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் போராடுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக போராடுங்கள். எதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அன்னைக்கு வந்து பிரதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடை சாத்திட்டு 2 பேரும் வீட்டில் சுண்டல் செஞ்சு எடுத்துக்கிட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு அபிஷேகபுரம் போவோம். இங்க இருந்து தேவராயம்பாளையத்துல இருந்து அபிஷேகபுரம் குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கு. அபிஷேகபுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து பிரதோஷத்துக்கு போவோம். அங்கே போய் பிரதோஷம் கொண்டாடிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 9 மணி ஆகிடும். 2 பேரும் அதே எக்ஸல்ல போயிட்டு எக்ஸல்ல தான் வருவோம். அன்னைக்கு வந்து சேர்ந்து போய் இறைவனை வழிபட்டோம், சேர்ந்து எல்லாவற்றையும் ஏற்கொண்டோம். இறைவன் இன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான். இன்னும் பல்லாண்டு காலம் என் மனைவி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களிடம் ஏதாவது புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஈகோவை விட்டுருங்க, சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கை மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.